அனைவருக்கும் அன்பான வணக்கம். எறும்பீஸ்வரர் கோயில் மலைக்குன்றின் மேல் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான சிவன் கோயில். திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் ஆகியோரது தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரையில் அமைந்துள்ள 7வது சிவத்தலமாகும். திருச்சியிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. எறும்புகள் வணங்குவதற்காக தலை சாய்ந்து காணப்படும் சிவலிங்கம். அகஸ்திய முனிவர் முருகப்பெருமானிடம் ஞான உபதேசம் பெற்ற ஸ்தலம். மேலே ஏறி செல்வதற்கு 125 படிகள் உள்ளன. எறும்புகள் வழிபட்ட தலம் என்பதால் திருவெரம்பியூர் என்றும் அதன் பிறகு திருவெறும்பூர் என்றும் மருவியது. திருப்புரம்பியம் போரில் வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் ஆதித்த சோழன் கட்டிய இக்கோயில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என கல்வெட்டுகள் சொல்கிறது. கிபி 1752 ஆங்கிலேய பிரெஞ்சு போரின் போது வீரர்கள் இங்கு தங்கியிருந்து இந்த கோயிலை பயன்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது. இந்த கோயில்ல சுமார் 49 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதில் பரகேசிவர்மன், ராஜகேசரிவர்மன், 3ஆம் ராஜராஜ சோழன், சுந்தரபாண்டியன் என பல்வேறு மன்னர்களால் திருப்பணிகள் செய்திருப்பது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. தல வரலாறு. தாருகாசுரன் என்னும் அசுரன் தான் பெற்ற வரத்தினால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். இந்திரனை தோற்கடித்து தேவலோகத்தை கைப்பற்றினான். தோல்வி அடைந்த இந்திரன் பிரம்மாவிடம் சொல்ல, பிரம்மா தென் கைலாயம் எனும் அழைக்கப்படும் திருவெறும்பூருக்கு சென்று சிவனை வழிபடுமாறும், அப்போது ஒருவன் தோன்றி அசுரன் அழிக்கப்படுவான் என பிரம்மா இந்திரனிடம் கூறினார். இந்திரனும் தேவர்களும் அசுரனுக்கு தெரியாமல் எறும்பு வடிவில் வந்து பூக்களை கொண்டு வழிபாடு செய்ய முடியாமல் சிவனுடைய மேனி வழுவழுப்பாக இருப்பதால் எறும்புகள் மேலே ஏறி சென்று வழிபட முடியாமல் இருந்ததால் சிவன் தன்னுடைய மேனியை எறும்பு புற்றாக மாற்றி தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டார். அதன் பிறகு எறும்புகள் மேலே ஏறி சென்று பூஜை செய்தது. அதன் பிறகு அசுரனை அழித்துவிட்டு தேவலோகத்தை இந்திரனிடம் மீட்டு கொடுத்தார். வடக்கு வாசல் வழியாக உள்ளே வந்ததும் இடது புறத்தில் உள்ள நறுங்குழல் நாயகி அம்மன் தனி சன்னதியில் உள்ளார். இப்போது எறும்பீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். மூலவர் புற்று மண்ணால் ஆன லிங்கம். அம்பாள் நறுங்குழல் நாயகி. மூலவர் மண் புற்றாய் இருப்பதால் தண்ணீர் படாமல் புற்று லிங்கம் மீது பானம் சாத்தப்பட்டு பானத்தின் மீதுதான் அபிஷேகம் நடைபெறுகிறது. கோயில் உட்பிரகாரத்தின் கருவறை வெளிப்புற சுவரில் உள்ள நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சப்த கன்னிகள், கன்னிமூல கணபதி, காசி விஸ்வநாதர், முருகப்பெருமான், வள்ளி தேவானையுடன் காசி விஸ்வநாதர், ஹரி அரண்,
கஜலட்சுமி, பிரம்மதேவர். இந்த கோயில்ல உள்ள அனைத்து சுவர்களிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. தெற்கே பார்த்து அமைந்துள்ள நறுங்குழல் நாயகி அம்மன் சன்னதி. இன்றும் சிவனுக்கு பூஜை நடக்கும்போது எறும்புகள் வரிசையாக வந்து சிவனுக்கு வைக்கிற நைவேத்திய பொருட்களை எடுத்துக் கொள்கிறது. தலமரம் வில்வம். கோவிலுக்கு முன்னாடி உள்ள பிரம்ம தீர்த்தம். இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என நம்பிக்கை. வெளி பிரகாரத்தை சுற்றி வருதல். இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே இருந்து பார்த்தால் மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரம், திருவானைக்காவல் கோயில் கோபுரம் எல்லாவற்றையும் இங்கே இருந்தே பார்க்கலாம்.